ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன லஞ்சு சமைக்க போகிறோன்னு வாங்க பார்க்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு பொரி குழம்பு வச்சுட்டு காலிஃப்ளவர் கூட்டு தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவர் கூட்டுக்கு ரெடி பண்ணிடலாம். காலிஃப்ளவர் கூட்டுக்கு ஒரு 100 கிராம் போல் கடலப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். நல்லா கழுவி குக்கரில் ஒரு விசில் போல் விட்டுட்டேன். ஏன்னா ஒரு விசில் போதும். ஏன்னா நம்ம இன்னும் அந்த காலிஃப்ளவர் சேர்க்கும் போது 2 விசில் விட போகிறோம். அப்போ நல்லா வெந்துடும். நான் வேக வச்சு எடுத்துட்டேன். நான் சுடு தண்ணியில் காலிஃப்ளவரை நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம காலிஃப்ளவரை கண்டிப்பாக சுடு தண்ணியில் போட்டு கழுவணும். ஏன்னா அதில் சின்ன சின்ன பூச்சிங்க இருக்கும். அதனால் நம்ம கம்பல்சரியாக சுடு தண்ணியில் போட்டு கழுவணும். அந்த கழுவி வச்ச அந்த காலிஃப்ளவரை அந்த வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பருப்பில் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான பொருளாக வெங்காயம், தக்காளி, தேவையான மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு உப்பு கொஞ்சோண்டு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா அதை கலரி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அப்புறமா ஒரு 2 விசில் போல் அதை நல்லா வேக விட்டுருங்க. இப்போ பொரி குழம்பு எப்படி பண்ணதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நான் இன்றைக்கி கத்திரிக்காவை கொத்தாக அரிஞ்சிக்கினேன். நம்ம தாளிக்கும் போதும் நம்ம ஸ்லைஸாகவும் அரிஞ்சிக்கலாம், கொத்தாகவும் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் கொத்தாக தான் போட்டிருக்கேன். அதை நான் எண்ணெயில் தனியாக பொரித்து எடுத்துக்கினேன். ஃபஸ்ட்டே நல்லா எண்ணெயில் பொரித்து நல்லா ப்ரௌனிஷாக அந்த கத்திரிக்காய் சுருண்டு வர அளவுக்கு நல்லா நான் பொரித்து எடுத்துக்கிட்டேன். நம்ம அந்த ஸ்டேஜில் நம்ம வதக்குவோம்ல, காயெல்லாம் போட்டு வதக்குவோம்லாம், அப்படியும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி ஆனால் நான் இந்தமாரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் நல்லா வதக்கி எடுத்துட்டு அதே எண்ணெயில் நம்ம இன்றைக்கி தாளிக்க போகிறோம். ஏன்னா அதில் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே எண்ணெயில் கடுகு, வெந்தயம், ஜீரகம் இது 3த்தையும் நல்லா கொஞ்சம் பொரிய விட்டுட்டு இப்போ நம்ம குக்கர்லேயும் விசில் வந்துடுச்சு. சரி, நம்ம அது பொரிய விட்டதுக்கப்புறமா பூண்டு தட்டி வச்சுருந்தோம் இல்லையா, பூண்டு உரிச்சும் கொஞ்சம் வச்சுருக்கேன், 2-3 தட்டி வச்சுருக்கேன். ஏன்னா நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா பூண்டு தட்டி போட்டுட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் பொடிசாக அரிஞ்ச வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். அது நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு வதக்கிட்டு தக்காளி தேவையான அளவு போட்டுட்டு அதையும் நல்லா ப்ரௌனிஷாக வரணும், நல்லா தொக்காக வரணுன்னால நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா ஒரு கிளறிட்டு நான் இந்த ஸ்டேஜில் உப்பும் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனும் போட்டிருக்கேன். ஏன்னா சீக்கிரமாக வதங்கிடும் தக்காளி. அதனால் நான் அதை நல்லா பரட்டி விட்டுட்டு இந்த சைடு நம்ம கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அதனால் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த கூட்டு நல்லா விசில் தந்து பார்த்துட்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பு தான் பார்க்க போகிறோம். தாளிப்பில் ஒரு 2 ஸ்பூனுக்கு போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, ஜீரகம், பெருங்காயத்தூள், 2 பூண்டு தட்டி போட்டுக்கோங்க, 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்டதுக்கப்புறமா நம்ம அந்த தாளிச்சதை தூக்கி நம்ம கூட்டில் சேர்த்துடலாம். கூட்டில் நல்லா சேர்த்துட்டு ஒரு 2 பெரட்டிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் போல் கேஸில் வைங்க. ஏன்னா அந்த தாளிப்பு பண்ணியிருக்கோம் இல்லையா, ஒரு 2 நிமிஷமோ இல்லை 5 நிமிஷமோ போட்டு கேஸில் வச்சுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லியை போட்டு நல்லா இறக்கி வச்சுருங்க. இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிச்சான்னு பார்க்கலாம். நல்லாவே வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி. இந்த ஸ்டேஜில் காயை போட்டுக்கலாம். முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் தான் போட போகிறோம். கத்திரிக்காய் ஏன்னா ஏற்கனவே வதக்கி வச்சுட்டோம், அதனால் அதை கொதிக்கும் போது தான் போட போகிறோம். இதை நல்லா பெரட்டிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் நமக்கு எவ்வளோ தேவையான மிளகாத்தூளும் அது காரத்துக்கு ஏற்ற போல் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டு ஒரு 2 பெரட்டிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதித்து வர டைமில் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்துக்கினேன். புளியை கரைச்சி ஊற்றிக்கிட்டேன். நல்லா அது ஒரு 2 நல்லா பெரட்டிட்டு நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கத்திரிக்காவை போடுறேன். ஏன்னா நல்லா கொதி வந்துச்சு இல்லையா, கத்திரிக்காவை போட்டு அதையும் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் போல் நல்லா அது எண்ணெய் திரிஞ்சு வர மாரி நல்லா கலரி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் இறக்கி வச்சுருங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் சாதம், கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு பொரி குழம்பு, காலிஃப்ளவர் கூட்டு. உங்கள் வீட்டில் என்ன இன்றைக்கி ஸ்பெஷல்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.